அந்த படம் தான். அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் வைப்பு மட்டும்தான் தேட்டரில். வேறு எதுவுமே யோசிக்க தேவை. பக்கா மாசு ஃபேன்ஸ் எல்லாம் அவ்வளோதான். எதை எதிர்பார்த்தமோ அதை மொத்தமாக தூக்கி கொடுக்குறாரு. டான்ஸ் வந்து அஜித்தை ரசிச்சு எடுத்துருக்காரு. செம்ம. நாங்கள் கூட்டம் சேர்க்க மாட்டோம், எங்களை தேடி கூட்டம் வரும். படம் வேறு லெவலுங்க. படம் பார்த்தவங்களாம் குட்டு, படம் பார்க்காதவங்களாம் பேடு, படத்தை பற்றி தப்பாக பேசுகிறவங்களாம் அக்லி. வேறு லெவலு தரம். ரொம்ப நாள் கழிச்சு என்ன சொல்கிறது, ஒரு பல வைப்பை கொடுத்துட்டாப்புல, ஒரு கேப் கொடுக்க மாட்டேங்கிறாப்புல. இப்போதான் விடாமச்சு விட்டாரு, அதுக்குள்ளே ஒரு இது விட்டாரு. இது மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு 3 படம் பண்ணாருன்னா போதும், எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் குறைஞ்சி ஜாலியாக இருக்கும். வேறு லெவல் தரம். படம் கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபேன்ஸாக இருந்து சொல்ல, எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும். 500 வாட்டி பார்க்கலாம். 500 வாட்டி பார்க்கலாம். அஜித் தான் கெத்து. படமே மாஸ்னா ப்ரோ. மாஸ்னா படம் மாஸ்னா. சைனா புஸ்தாங்க ப்ரோ மொத்தமா. அஜித் அஜித் மாசு தர மாசு சாமோ சம அஜித் ஃபேன்ஸ் வந்து செம்ம கொண்டாட்டம் படம். படம் பார்த்தீங்கன்னா கதை வந்து பெரிய லெவலில் இல்லை, பட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கமர்ஷியலான ஒரு படம். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour 45 minutes பார்த்தீங்கன்னா படம் வந்து ஃபுல்லாக ஜஸ்ட் அஜித்தோட பில்டப்பில் தான் படம் போகுது. ஸோ மற்ற ஃபேன்ஸுக்கு அந்த இடம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். பட் இன்டர்வியூ முன்னாடி 50 minutes படம் சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக மீன்ஸ் பண்ண மாதிரி பயங்கர ஃபாஸ்ட்டாக நிறைய பழைய படங்களோட ரெஃபரன்சஸ்ஸு, நிறைய தமிழ் டைலாக்ஸு, தமிழ் சாங்ஸ் ஃபுல் வச்சு படம் போயிருக்கு. கதை பெருசாக இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் தான் படம். படம் வந்து தலை படத்தை வந்து ரசிகர்கள் கொண்டாடுற மாதிரி இருக்குது. ஒரு சீனும் ஒரு வேக்கத்தக்க மாதிரி இருக்குது. படம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரசிகர்களுக்காக கொண்டு போயிருக்காங்க. அதாவது இதில் கிட்டத்தட்ட ஒரு 10 வாக்கு இருக்கும். 10 வாட்டி நடந்தே ஒரு வெயில்ஸ் உருவாக்கணும்னா அது தலையால் தான் முடியும். உண்மையாக ஒரு நல்ல விதமாக கொண்டு போயிருக்காங்க. அட்மாஸ்பியர், ஸ்க்ரீன் பிளே எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ நடிகர் பிரசன்னா கூட ஒர்க் பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. தலை அசிட்டாரு. வெறி தலைவா இருக்கு ப்ரோ, வெறி தலைவா இருக்கு. சேதறிடுச்சு, அவர் பெயர் முழுதும் பரவிடுச்சு, பொட்டுசுங்கெல்லாம் கதறிடுச்சு. ஓஜி சம்பவம் தான் அந்த நரகத்துக்கும் தெரிஞ்சிருச்சு, அந்த யமனுக்குமே புரிஞ்சிருச்சு. விசில் பறந்துருச்சு, செவி கிழிஞ்சிருச்சு. அப்படின்னு நீ பார்த்தவன் நல்லவனா இல்ல கெட்டவனா? ஓஜி சம்பவம் தான், ஒரிஜினல் சம்பவம் தான். மூக்கு இருக்கும், முழி இருக்கும், கை இருக்கும், கால் இருக்கும். அவரோட உயிர் மட்டும், அதாவது எதிரியோட உயிர் மட்டும் இருக்காதுன்னு சொன்னாரு. ஆனா அவரோட உயிர் இன்னைக்கு ரோகிணி தேட்டரில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ரிவ்யூவுக்கு ரெடி ஆகிட்டாங்க. எவ்வளவு பேர் பேசாதவங்களை பேச வச்சிருக்காரு. இந்த குட் பேட் அகிலி அவரோட படத்தில் 63வது படம் முதல் இடத்துல இருக்கும். 140 கோடி மக்கள்ல ஒரு ஆளாக இருந்தாரு. இன்னைக்கு 8 கோடி மக்கள்ல முதல் ஆளா இருக்கிறாரு. ஓகேவா? சம்பவம் தான் இது, சரித்திரம் தான். ஓகேவா? மியூசிக்லாம் சூப்பரு. ஆதிக் ரவிச்சந்திரன் மட்டும் பெரிய ரசிகர் கிடையாது. 33 வருஷமா சுகந்தி அக்காவும் அவரோட தலையோட ஃபேனு தான். ஓகேவா? சூப்பரு. படத்தோட ரெஃபரன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? படத்தோட ரெஃபரன்ஸ்லாம், அதாவது டெத்து வந்தாலும் கெத்த விடக்கூடாது, ஆளுமா டோலுமா அப்படின்ற மாதிரி கண்டிப்பா பஞ்சு டைலாக்லாம் தெரிவிக்க விட்டுருக்காரு. உண்மையாலுமே அஜித்துக்கு இது ஒரு மிகப்பெரிய, அதாவது ஒரிஜினல் சம்பவம். குட் பேட் அக்லி அவரோட காட் பிளஸ் யூ. ஓகே, படம் ரொம்ப சூப்பராக இருக்குண்ணா. நம்ம எதிர்பார்த்ததை விட பயங்கரமாக இருக்குது. கொஞ்சம் கூட ஃபஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, எங்கேயுமே ஸ்லோவாக இல்லை, சூப்பராக இருக்குது. தலை வந்து விடாமுயற்சியை விட இதில் வந்து பயங்கரமாக, அதுவும் ஃபேன்ஸுக்காக அவர் ஃபுல்லாக டெடிகேட் பண்ணி சூப்பராக இருக்குது. நான் தளபதி ஃபேன் தான் நான். ஆனால் ஃபஸ்ட் டைம் எனக்கு பார்க்கணுன்னு வந்து தோணுச்சு. நல்லா பண்ணியிருக்காரு. ஆமாம், எல்லாரோட அமர்கலத்துலேருந்து அட்டகாசத்துலேருந்து எல்லாமே ஒரு ஸ்க்ரீன் பிளே ஒன்று காட்டுறாங்க. பில்லா எல்லாமே ஒரு ஸ்கில்லு காட்டுறாங்க. எல்லாமே சூப்பராக காட்டியிருக்காங்க.
ஃபுல்லாக சாங் எல்லாமே இப்போ ரீமேக் சாங் தான் நிறையா. தளபதி டைலாக்லாம் உள்ள இருக்காமே ரெஃபரன்ஸ். ஐ எம் வெயிட்டிங் இன்டர்வல் சீன் நண்பா, ஐ எம் வெயிட்டிங் படம் ஓவராலாக படத்தில் இந்த ரேஸ் கண்டென்ட் இதெல்லாம் இருக்குங்களா? பைக் ரேஸ், கார் ரேஸ், பைக் ரேஸ் இல்லை, கார் ரேஸ் ரேஸ்னா ஃபுல்லாக ஃபைட்டு தான். பாருங்கள் வந்து பார்க்கலாம், ஆனால் கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் படம் மாதிரி இருக்கும். ஃபேமிலி தாராளமாக பார்க்கலாம், ஒன்றும் தப்பாகவே இல்லை. கேங்ஸ்டர் அவள் தான், வேர்ல்டு ஃபுல்லாக கேங் அவர் தான் நம்பர் 1. படத்தில் ஹீரோவா அஜித் தான் வில்லன் வச்சுருக்கீங்களா? ஆமாம், அதாவது ஒரு வில்லன் ஹீரோவாக எல்லாருக்கும் இருப்பான்ல, ஒரு சூழ்நிலை சரியில்லாமல் தான் ஒரு நல்லவனே கெட்டவனாக மாறுறானு. ஸோ அந்த விதத்தில் ஃபேமிலிக்காக ஒரு நல்லவனாக மாறணும்னு நினைக்கிறாரு. சொசைட்டி விடாது, நல்லா இருக்கு சார். இருந்து வெளியே வரேன். உண்மையிலேயே இத்தனை நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு அஜித்தை பார்க்குறதுக்கு. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. படத்தில் வந்து அவ்வளோ மொமெண்ட்ஸ் இருக்குது. கூஸ் பம்ப்ஸ் படத்தில் கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்னு சொல்லுவாங்க, ஆனால் கூஸ் பம்ப்ஸ்குள்ளே தான் படத்தையே வச்சுருக்காங்க. அவ்வளோ செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஜிவிபிலாம் வந்து பயங்கரமாக மிரட்டியிருக்கார் மியூசிக்கில். இப்படி இவ்வளோ மொமெண்ட்ஸ்க்கு வந்து அவர் அக்செப்ட் பண்ணாருன்னு தெரியல, வாய்ப்பே இல்லை. பட் அவரோட பெரிய மனசுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா வந்து படத்தில் அவ்வளோ ஒர்க்காக இருக்குது. நிறைய எவர்கிரீன் மூமெண்ட்ஸு, அஜித்தோட விண்டேஜ், நிறைய விஷயங்கள் பக்கா ஒர்க் பண்ணியிருக்காங்க. படம் ஃபுல்லாக நிறைய மூமெண்ட்ஸ் இருக்குது. இப்பயும் சொல்கிறேன், அஜித் ஒரு 2 வருஷம் கழிச்சு அடுத்த படம் வந்தால் கூட பரவாயில்ல. இந்த 2 வருஷத்துக்கான மொத்த ட்ரீட்டையும் கொடுத்துட்டாரு. கண்டிப்பாக மங்காத்தாவோட ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் இந்த படம். மாஸ்ங்க அவர் சீரியஸாகவே ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணும்போது அர்ஜுன் தாஸ்க்கு அஜித் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அவர் தான் இந்த படத்துக்கு கரெக்டான ஒரு வில்லன் அப்படின்றத ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாஸ் பண்ணிட்டாருங்க. மற்றபடி எல்லாரும் நீங்கள் தியேட்டரில் போய் படத்தை போய் பாருங்கள். ஆமாம், ஐயோ அந்த கனெக்டிவிட்டி வேறு லெவல். சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் படத்தில் நிறைய மேஜிக் இருக்குது. அது வந்து எவ்ரி 10 மினிட்ஸ்க்கு இந்த படத்தில் ஒரு மேஜிக் இருக்குது. அது நீங்கள் வந்து சீட்டில் உட்காந்து பார்த்தா தான் தெரியும். கண்டிப்பாக பக்கா தியேட்டர் மெட்டீரியல். தியேட்டரில் பார்த்தா மட்டும்தான் இந்த படம் வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகும். ப்ளீஸ் எல்லோரும் தியேட்டரில் வந்து படத்தை பாருங்கள். த்ரிஷா அது சொல்லவே வேண்டாம், ஒரு நல்ல மேஜிக் பேர் தான். இதில் பக்கா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சூப்பராக இருக்குது படம். இந்த படத்தில் பிடிச்ச விஷயம் ஏகே தாங்க. ஏகே 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 அது தவிர இந்த படத்தில் வேறு எதுவுமே எனக்கு பெருசாக தெரியல. ஸ்க்ரீன் ஃபுல்லாக அந்த ஒரு மனுஷன் தான், அந்த ஒரு தெய்வம் மட்டும்தான், அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச்.